Hello everyone. Exercise 5.2 la problem number 13 நம்ம பார்க்க போறோம். So quadrilateral has vertices at a minus 4 comma minus 2, b 5 comma minus 1, c 6 comma 5, d minus 7 comma 6. Show that the midpoints of its sides form a parallelogram. So ஒரு quadrilateral நான் ஒரு shape கொடுத்துட்டாங்க, a b c d ன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த இடத்துல. So ஒரு quadrilateral shapeல இருக்குன்னு வச்சுப்போம் நம்ம இந்த இடத்துல. So அது எப்படினாலும் இருக்கும் நமக்கு. So A, B, C, D. So இது வந்து நமக்கு ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. So பாயிண்ட் A வந்து நமக்கு என்ன அந்த இடத்துல -4 -2, பாயிண்ட் B வந்து 5, -1, பாயிண்ட் C வந்து 6, 5, பாயிண்ட் D வந்து -7, 6. So இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மிட் பாயிண்ட் எடுக்க சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் மிட் பாயிண்ட். ஸோ அந்த ஒவ்வொரு லைனுக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்மளே நேம் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல PQRSன்னு வேணா நம்ம கொடுத்துப்போம். PQRS. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த 4 சைட்ஸும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ parallelogram அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ parallelogram நமக்கு என்ன இந்த இடத்துல இப்போ PQவும் இந்த RSும் வந்து பேரலா இருக்கு. அதே மாதிரி QR லைனும் PS லைனும் அதே மாதிரி பேரலா இருக்கு. பேரலா நம்ம கண்டிஷன் என்ன, இந்த ரெண்டு ஸ்லோப்பு ஈக்குவலா இருக்கு, இந்த ரெண்டு ஸ்லோப்பு ஈக்குவலா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஸோ முதல்ல மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். PQRS. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல தெரியும் நமக்கு. ஸோ அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் P வந்து நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல மிட் பாயிண்ட் ஆஃப் AB ஆக இருக்கு. ஸோ இது வந்து x1 y1, இது x2 y2 ஆக இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல தெரியும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல என்ன, ஸோ மிட் பாயிண்ட் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ இந்த ஃபார்ம்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதில் பாயிண்ட் A வந்து -4 -2, பாயிண்ட் B வந்து 5, -1. So this will be x1 y1, x2 y2. So P is equal to formula படி அப்ளை பண்ணலாம். x1 plus x2 னா -4 plus 5 by 2, y1 plus y2 னா -2 -1 by 2. So ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 1 by 2, இங்க -3 by 2. ஸோ இது நம்ம ஃப்ராக்ஷனாகவும் வச்சுக்கலாம், டெசிமலாவும் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம இஷ்டம் தான். ஸோ இதை நான் டெசிமலா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 1 by 2 னா என்ன நமக்கு 0.5, -3 by 2 னா நமக்கு 1.5. ஸோ மைனஸ் இருக்கனால -1.5. பாயிண்ட் P கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா Q. ஸோ Q இட்ஸ் a midpoint of BC. ஸோ பாயிண்ட் B வந்து நமக்கு இங்க என்னன்னா 5, -1, பாயிண்ட் C வந்து 6, 5. ஸோ x1 y1, x2 y2. So Q is equal to x1 plus x2 na 5 plus 6 by 2, y1 plus y2 na -1 plus 5 by 2. So ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 11 by 2. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 4 by 2. So இது கேன்சல் ஆகாது, இது கேன்சல் பண்ணா 2. So இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெசிமல் வேல்யூ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 5.5, இங்க 2. So point P and point Q வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். So next mid point, இது வந்து second mid point. Then third mid point என்ன கண்டுபிடிக்க போறோம்னா R. So R is midpoint of, so இதில் பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல R is a midpoint of C and D. So point C எடுத்து எழுதிடலாம் 6, 5 and point D வந்து -7, 6. So midpoint formula apply பண்றேன். So இது வந்து x1 y1, x2 y2. x1 plus x2 6 minus 7 by 2. அடுத்து y1 y2 5 plus 6 by 2. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் -1 by 2, இங்க 11 by 2. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம டெசிமல்ல தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ -0.5, இங்க இது மாதிரி 11 by 2 நம்ம சப்ராக்ட் பண்ணா இங்க என்ன கிடைக்கும் 5.5. ஸோ பாயிண்ட் R ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஒன் மோர் மிட் பாயிண்ட் நமக்கு இங்க என்னன்னா S.
So S வந்து midpoint of என்னன்னு நீங்க பாருங்க. So S வந்து is the midpoint of A and D. So point A D நம்ம எடுத்து எழுதிடலாம். So point A வந்து -4 -2, point D வந்து -7 6. So x1 y1 x2 y2. x1 plus x2 அப்படின்னா -4 -7 by 2, y1 plus y2 னா -2 plus 6 by 2. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம சேம் சைன் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல -11 by 2. இங்கே 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 4 by 2. therefore S பாயிண்ட் வந்து இந்த இடத்துல -5.5. இங்கே 2 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ 4 மிட் பாயிண்ட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எடுத்து எழுதிடலாம் அந்த இடத்துல. ஸோ PQRS. ஸோ பாயிண்ட் P வந்து 0.5, -1.5. பாயிண்ட் Q என்னன்னா 5.5, 2. பாயிண்ட் R வந்து -0.5, 5.5. and point S வந்து -5.5, 2. So இதை வந்து நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா to prove it is a parallelogram. to prove என்ன அப்படின்னா PQRS is a parallelogram. So அப்போ வந்து ஒவ்வொரு PQக்கு முதல்ல ஸ்லோப் QR, then RS, then PS. ஸோ 4 ஸ்லோப்பே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஒன்றா வரிசையா. ஸோ இதில் PQRS வந்து நமக்கு இப்போ எப்படி இருக்கணும் அந்த இடத்துல PQRS. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் PQ, ஸ்லோப் ஆஃப் RS முதல்ல கண்டுபிடிக்கிறோம். தென் QRும் PSும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா PQRS is a parallelogram அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோப் ஃபார்ம்ல தெரியும் நமக்கு இந்த இடத்துல ஸ்லோப் M is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி 4 ஸ்லோப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் PQ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் PQ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஸ்லோப் ஃபார்ம்ல தெரியும் நமக்கு y2 minus y1. ஸோ அப்போ 2 மைனஸ் தான் வரும். இந்த இடத்துலயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு இந்த இடத்துல பிளஸ் 1.5 டிவைட் பை x2 மைனஸ் x1 5.5 மைனஸ் 0.5. ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3.5 by 5. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் PQ ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல 3.5 by 5 கிடைச்சிருக்கு. ஸோ சிமிலர்லி ஸ்லோப் ஆஃப் QR நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ M is equal to y2 minus y1 னா 5.5 minus 2 divide by x2 minus x1. So minus 0.5 minus 5.5. So 5.5 இருந்து 2 சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 3.5. ஸோ இது ரெண்டுமே நமக்கு சேம் சைன். அப்ப ஆட் பண்ணிடலாம். 0.5 ஓட 5.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல -6. ஸோ இப்போ therefore ஸ்லோப் ஆஃப் QR வந்து நமக்கு என்ன கிடைக்கணும் அந்த இடத்துல இந்த மைனஸ் மேல கொண்டு வந்துடலாம் -3.5 டிவைட் பை 6. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்லோப் ஆஃப் RS ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ பாயிண்ட் RS எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்லோப் ஃபார்ம்ல என்ன y2 minus y1. ஸோ அப்போ 2 minus 5.5 டிவைட் பை x2ல இருந்து x1. ஸோ -5.5 மைனஸ் x1 வேல்யூ மைனஸ் தான். அப்போ 0 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 0.5. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 5.5ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 3.5. ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல -5.5ல இருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல -5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் RS is equal to 3.5 by 5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஈக்குவலா இல்லையான்னு மட்டும் தான் செக் பண்ண போறோம். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா ஸ்லோப் ஆஃப் PS. ஸோ M is equal to y2 minus y1. ஸோ அப்போ 2 மைனஸ் இங்கே -1.5. அப்போ மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல +1.5. அடுத்து x2 minus x1 -5.5 minus 0.5. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 3.5.
அதே மாதிரி ரெண்டுமே சேம் சைன் தான். அப்போ 5.5 0.5 ஆட் பண்ணோம்னா 6. ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ் வரும். இந்த மைனஸ் மேலே கொண்டு வந்துருவோம் நம்ம. ஸ்லோப் ஆஃப் PS இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3.5 டிவைட் பை 6. ஸோ இப்போ இந்த 4 ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸ்லோப் ஆஃப் PQ, ஸ்லோப் ஆஃப் RS. ஸோ பாருங்களேன், PQ 3.5/5, RS என்ன இருக்கு நமக்கு 3.5/5. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப் ஈக்குவல் ஆகிட்டு நம்ம எடுத்து எழுதிடுவோம். therefore ஸ்லோப் ஆஃப் இந்த இடத்துல PQ and RS, ஸ்லோப் ஆஃப் PQ is equal to ஸ்லோப் ஆஃப் RS. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், இந்த இடத்துல இந்த ரெண்டு சைடுமே நமக்கு எப்படி இருக்கு, இந்த இடத்துல parallel இருக்கு. therefore PQ line is parallel to RS. ஸோ இப்போ இந்த நம்ம டயக்ராம் திருப்பி ஒரு தடவை வரைஞ்சு பார்த்துடலாம். பாருங்களேன், PQRS. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த PQ லைனும் இந்த RS லைன் நம்ம என்னன்னு சொல்லியாச்சு, parallel சொல்லியாச்சு. ரிமைனிங் 2 ஸ்லோப்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸ்லோப் ஆஃப் QR இங்க இருக்கு, தென் ஸ்லோப் ஆஃப் PS இங்க இருக்கு. இதுல நமக்கு எப்படி இருக்கு, மைனஸ் 3.5/6 மைனஸ் 3.5/6. ஸோ அப்போ இங்க எடுத்து எழுதிடலாம். ஸ்லோப் ஆஃப் QR is equal to ஸ்லோப் ஆஃப் PS. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் நமக்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துல parallel இருக்கும். ஸோ இப்போ therefore QR is parallel to PS. ஸோ இப்போ இந்த இருக்குல்ல இந்த லைன் QR லைனும் PS லைன் நம்ம எப்படி இருக்கு, இந்த இடத்துல parallel இருக்கு. So since opposite sides are parallel to each other, we can conclude that PQRS is a parallelogram.